எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்றதுக்காக யூஎஸ் பீப்புள்ஸ் வந்து கோட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக ரைட் பண்ணுற வரைக்கும் அவங்க 2 பேர் சத்தமும் எல்லாம் போகுங்க. அந்த மாதிரி ஒரு கீழே போய் கொஞ்சம் சேஃபாக உட்காந்து பார்த்துச்சிரும். ஆக்சுவலி இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுதுங்க அது எதுக்கு அதிசயம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல. எல்லாருமே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வெல்கம் பேக் மஹி ஜர்னி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இங்கே நல்லா இருக்கிறோங்க. இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் என்னோடய வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்கா பார்டரில் இருந்து நயக்ரா ஃபால்ஸ் பற்றி தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் விளாக் அமெரிக்கன் நயக்ரா ஃபால்ஸ் விளாக் வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம மெய்ட் ஆஃப் த மிஸ்ட் பார்க்குறதுக்காக தாங்க போய்கிட்டு இருக்கோம். ஸோ மெய்ட் ஆஃப் த மிஸ்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, நயக்ரா ஃபால்ஸ் இருக்குல்லங்க, நம்ம வந்துட்டு அந்த வளைவு அப்புறமா இந்த நிறைய தண்ணி விழுந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து நம்மளை போட் ரைடில் கூட்டு போவாங்க. அந்த போட் ரைடு வந்து நம்ம அந்த தண்ணி அந்த மலைச்சாரலாம் நம்ம மேலே படும்போது தெர் இஸ் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு தாங்க சொல்லணும்ன்றதுக்காக யூஎஸ் பீப்புள்ஸ் வந்து கம்ப்ளீட் ஃபீல் வந்து நான் ஃபீல் பண்ணேன். எல்லாருமே சேர்ந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த தண்ணிக்கு நடுவில் நம்ம போட்டில் ரைட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நயக்ரா போட் ரைட் பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைம் வந்துட்டு நியர்லி 20 to 30 minutes இருக்குங்க. அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு கோட் கொடுப்பாங்க. யூஎஸ் பார்டரில் இருந்தீங்க, நீங்கள் யூஎஸ்லேருந்து இந்த ஆங்கிளில் பார்க்குறீங்க, ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு ப்ளூ கலர் கோட் கொடுப்பாங்க. இது கனடா பார்டரில் இருந்து அங்கேருந்து இங்கே ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ரெட் கலர் கோட் கொடுப்பாங்க. ஸோ அந்த கோட் வந்து நம்ம ப்ரொடெக்டிவாக நனையாமல் இருக்கிறதுக்காக. நம்ம நியராக போகிறப்ப நம்ம ஃபுல்லாக வெட்டாயிருவாங்க, இன்க்ளூடிங் கோட்டே இருந்தாலும் நனைஞ்சிருவான்னு சொல்லணும். அந்த போட்டை பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அதில் தானே நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸோ மச் ஹாப்பி எக்ஸைட்டட் தாங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட போட் கிளம்பிடுச்சு. ஸோ இந்த போட்டில் பாருங்களேன் ஃபுல்லாக எல்லாருமே ப்ளூ கலர் கோட் போட்டிருக்காங்களா. ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேங்க. அமெரிக்காவில் வந்து போட் ரைட் போகிறீங்க, நயக்ரா போட் ரைட் போகிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்துட்டு வீக்கெண்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. வீக் டேஸ் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா கவர் பண்ணி அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நான் என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு ஃபீல் வந்து இருக்கும். எதனால அப்படின்னா, நான் ஃபஸ்ட் டைம் நயக்ரா ஃபால்ஸ் வந்திருந்தப்போ வந்து போட் ரைடு வரதுக்கு அந்த க்யூ இருக்குல்லங்க, டிக்கெட் கவுண்டர் க்யூவில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்லாம் நாங்கள் வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் டயர்டாயிருங்க. அதுவும் கிட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறப்ப ரொம்ப அவங்க வந்து டயர்டாயிருவாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு கப்பலாக வந்திருந்தனால ஸோ எங்களுக்கு வந்து தெரியலை. இதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ட்ரிப்லாம் பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வீக் டேஸ்லேயே ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ஸோ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நம்ம டிக்கெட் கவுண்டரில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம். ஆக்சுவலி இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜஸ்ட் வாக்கின்லேயே வந்துட்டோம். ஜஸ்ட் ஒரு 2 minutes நார்மலாக வாக் பண்ணி டிக்கெட் வாங்கின மாதிரி வந்து கவுண்டரில் வாங்கிட்டோம். சரி ஓகேங்க. ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்மோஸ்ட் போட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரைட்க்கு. இதுதாங்க அந்த அமெரிக்கன் ஃபால்ஸு. அப்புறம் அந்த 2 ஃபால்ஸ் வருதுல்ல, இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து கனடா ஃபால்ஸ்க்கும் போவோம், ஹாசு ஃபால்ஸ்க்கு. ஸோ அப்படியே போகும்போது அந்த தண்ணி எவ்வளோ தெரிக்குது பாருங்களேன். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே ட்ராவல் பண்ணி போகும்போது அந்த காற்று அந்த தண்ணி நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப எப்படி இருக்குது உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஸோ அந்த தண்ணி வந்து உங்கள் மேலே ஸ்பிரிட்டப் ஆகுற மாதிரி. ஸோ செம்மையாக இருந்ததுங்க. என்னோட பசங்க 2 பேருமே கையிலவே பிடிக்க முடியலைங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே போட்டு ஃபுல்லாக ரைட் பண்ணுற வரைக்கும் அவங்க 2 பேர் சத்தமும் கத்திட்டே வந்தாங்கங்க.
செம்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்லேருந்து இறங்கும்போது அகெயின் ஒன்ஸ் மோர் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ரைட் போகலாமான்னு கேட்டாங்க. என்னோட நயக்ரா வீடியோவில் ஃபஸ்ட் எபிசோடு, அதாவது நயக்ரா ஃபால்ஸ்ன்னு சொல்லி நான் டைட்டில் கொடுத்துருப்பேன். அந்த எபிசோடில் அப்சர்வேஷன் டெக்லேருந்தே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நயக்ரா ஃபால்ஸு. அதனால அது வந்து அந்த ஆங்கிள் வந்து மேலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கீழே இருந்துங்க. அந்த ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருந்தோன்னா, அந்த வாக்கிங் பாத்லேயே நம்ம ஏறி போய் அந்த ஃபால்ஸ்க்குள்ளே போய் லைட்டாக சாரல் நம்ம மேலே விடுற மாதிரி பார்த்தோம்ல, அதுதான் இப்போ நீங்கள் நான் கை காட்டுறேன்லங்க அந்த லொக்கேஷன். அங்கே பீப்புள்ஸ்லாம் நிறைய வாக் பண்ணி போயிட்டுருக்காங்களா, அந்த ஃபால்ஸுக்கு கீழே போய் தான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாகவே நம்ம என்ஜாய் பண்ணி அந்த தண்ணியோட ஸ்பெக்டப் எல்லாம் கேமராவில் தெரிக்கிற அளவுக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துருப்போம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் செம ஃபன்னாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்லா கிளியராகவும் புரியும். நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே நான் நிறைய கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். நாம் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்க போட் பார்த்திங்கன்னா டபுள் டக்கர் போட்டுங்க. கீழே ஒரு பாட் இருக்கும், மேலே ஒரு பாட் இருக்கும். கீழே ஆங்கிள் இருந்தும் பார்ப்பாங்க, அதாவது தண்ணி நிறையா மேலே தெரிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கீழே போய் கொஞ்சம் சேஃபாக உட்காந்து பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஃபால்ஸ்குள்ளே நாங்கள் வந்தோன்னா ஃபுல்லாக தெரித்து நனைஞ்சு தான் போவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் மேலே ஆங்கிள் இருந்து பார்ப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மேலே ஆங்கிள் இருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஷிப்போட டாப் வியூவில் இருக்கோம். இந்த நயக்ராவில் பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்தே குளிர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. மேக்ஸிமம் அந்த ஜான் ஃபெப்பு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப மைனஸ்லலாம் போகுங்க. ஃபெப்பு ஜான் எண்டெல்லாம் பிலோ மைனஸில் கூட போகும். அந்த டைம்லாம் எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரோசன் ஆயிருங்க. இப்போ வந்து நம்ம அமெரிக்கன் நயக்ரா ஃபால்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி கனடா நயக்ரா ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். எவ்வளோ க்ளோஸ்அப்பில் தண்ணி எப்படி தெரிச்சு எரியுதுன்னு பாருங்களேன். அந்த காற்று அப்படியே அந்த போட்டே தள்ளுங்க நம்மளால். அந்த நீங்கள் முன்னாடி பாருங்களேன், அந்த தண்ணி விழுற அந்த ஃபோர்ஸுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது, அப்படியே ஃபுல்லாக அப்படியே மிஸ்டால் மூடி இருக்குங்க. ஸோ அதான் மேட் ஆஃப் த மிஸ் போட் ரைட் அப்படின்னு இதை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம ஹாசு ஃபால்ஸையும் நம்ம கிராஸ் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து போட் கொஞ்சம் திரும்ப ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி இந்த போட் ரைடை வந்து நமக்கு சூப்பராகவும் அழகாகவும் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்தது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான். அவங்களுக்கு வந்துட்டு லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் நாம தான் சொல்லிக்கணும். பார்க்குற உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே நல்லா கிளியராக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக ஆகும். ஸோ கொஞ்சம் வீடியோ எடுக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து ஷேக் ஆச்சுங்க. ஏன்னா போட் வந்து ஆல்மோஸ்ட் ஷேக் ஆகி தான் ரைட் ஆச்சு. ஸோ அதோட காற்று அப்புறம் அந்த தண்ணி தெறிக்கிறது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு கேப்சர் மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் கேப்சரில் ஏதாவது ஒரு குறை இருந்தது, உங்களுக்கு கிளியராக எதுவும் தெரியல அப்படின்னா ஸோ அதுக்கு கொஞ்சம் சாரி ஃபார் தட்ங்க. ஸோ மேக்ஸிமம் நாங்கள் நல்லா கவர் பண்ணியிருக்கோம் நயக்ராவை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். இந்த நயக்ரா ஃபால்ஸில் ஒரு செகண்ட்க்கு பார்த்தீங்கன்னா 3260 டன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்குதுங்க. மேக்ஸிமம் இதிலிருந்து எனக்கு தெரிஞ்சு கரண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்து தான் நான் இதை பார்த்தேன். அது ஒரு பவர் சப்ளை ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அது தனியாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் பிளானிங்கில் எங்களுக்கு இல்லை, அது நாங்கள் போகலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் போகிறப்ப நான் அதையும் கவர் பண்ணுறேன் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரீம் வாட்டர் தாங்க சொல்லணும். இது 365 நாளும் தண்ணி இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னா
ஸோ அதிலிருந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் யோசிச்சுக்கணும். இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுதுங்க அது எதுக்கு அதிசயம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பசங்க ரணதீரன் மிதுலன் 2 பேருமே செம்ம ஃபன்னாக என்ஜாய் பண்ணாங்க. மிதுலன் குட்டியை கேட்கும்போது ஸோ மச் குட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒன்ஸ் மோர் ரைட் போகணும் மாமின்னு வேற சொன்னாங்க. அமெரிக்கன் நயக்ரா ஃபால்ஸ்லேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்ஷன் தாங்க இருக்கும். இந்த போட் ரைடு, அப்புறமா சம் ஹோட்டல்ஸு. கனடா நயக்ரா ஃபால்ஸ்லேருந்து பார்க்குறவங்களுக்கு இன்னும் நிறைய அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஜிப் லைன் கூட இருக்குது. அமெரிக்கன் நயக்ரா ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் சும்மா நனைஞ்சி தெரிக்க விடலாமா அப்படிங்கிற மாதிரி செம ஃபன்னாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேங்க. ஸோ அந்த டே ஃபுல்லாகவே நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அப்புறமா ஈவினிங் பார்த்திங்கன்னா அகெயின் பேக் டு ஹோட்டல் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எங்களோட ஜேர்னி இந்த மாதிரி தான் நயக்ரா ட்ரிப்பில் வந்து இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் அப்டேட் பண்ணுற இன்னொரு சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும்.